நீங்க திருச்செந்தூருக்கு வர முருக பக்தர்கள் வந்து 3 விஷயம் தவறாம செய்யுங்க. ஒண்ணு வந்து மூவர் சமாதி. திருச்செந்தூர் கோயில் உருவாக காரணமா இருந்தாங்க மூவர் சமாதி. அங்க கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க. முருகரை பார்த்துட்டோ இல்ல அதுக்கப்புறமோ. அதே சமயத்துல வள்ளி குகை அவசியம் போங்க. வள்ளி குகை வந்து நீங்க எதிர்பார்க்காத விதமான ஒரு அபரிவிதமான சக்தி. நாம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் 15-20 வருஷமா திருச்செந்தூர் பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டாலும் வள்ளி குகை பத்தி வந்து நான் இது வரைக்கும் எந்த படமும் பார்த்தது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 6-7 வருஷமா நான் தொடர்ந்து திருச்செந்தூருக்கு வரேன். நேற்று வள்ளி குகைக்குள்ள போற பாக்கியமே கிடைச்சது. அதுவும் பாருங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் 17ஆம் தேதி தான் வள்ளி குகை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அது உள்ள போறப்போ அந்த ரொம்ப டவுனா இருந்துச்சு. அதுல சக்தி இருக்கு வள்ளி கோயில. முருகரோட பாதம் அங்க வந்திருக்கு. 3வது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லா கோயிலுக்கும் போங்க. எந்த கோயிலுக்கு வேணாலும் உங்க விருப்பப்படி போலாம். ஆனா நீங்க திருச்செந்தூருக்கு வந்தா மட்டும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்து நேரா உங்க வீட்டுக்கு போங்க. நடுவில் வேற எந்த ப்ரோக்ராமோ இல்ல வேற எந்த கோயிலுக்கும் போதீங்க. என்னோட தாழ்மையான கருத்து. இது சரியா தவறா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை நான் அதை அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன். நீங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு நீங்க நேரா வீட்டுக்கு போறது உங்களுக்கு மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி தரும். ஏனால் இங்கே உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியமும் இங்க கிடைக்கிற அருளும் வந்து நம்ம தமிழ்நாட்டில உலகம் ஃபுல்லாவும் எந்த கோயிலையும் வராது. ஏன்னா இங்க நீர் தத்துவம் மண் தத்துவம் பெருசா இருக்கு.